Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 6 exercise 6.7 plane equation பார்க்க போகிறோம். 3 டைப் இருக்குது சரிங்களா. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். கொஸ்டின் நம்பர் 2. ஓகே குட். அதில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஒரு பாயிண்ட் ஏ வெக்டார்னு எடுக்கிறேன். கிவன் ஒரு பாயிண்ட்டை ஏ வெக்டார்னு எடுக்கிறேன். 2i + 2j + k அப்படின்னு எடுத்துட்டேன். இன்னொன்று பி வெக்டார்னு எடுத்துட்டேன். ரெண்டாவது பாயிண்ட் 9i வெக்டார் + 2j + 3j + 6k. ஓகே, ஒரு லைன் கொடுத்துருக்கு. வெக்டார்னு சொல்லுவோம்ல, அது சி வெக்டார் ஈக்குவல் டு 2i + 6j + 6k. கொஸ்டினை பக்கத்தில் வச்சுக்கோ. ஓகே, புக்கில் எடுத்து பத்திரம் வச்சுக்கோ. ரைட். அப்போ இது பாயிண்ட்டு x1 y1 z1. அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் தான். அப்போ x2 y2 z2. இது நம்பர் c1 வெக்டார், c2 c3 லைனுக்குள்ளது. அப்போ இதுக்கு 2 2 1. அடுத்து 9 3 6 பாயிண்ட் மாதிரி எடுத்துட்டேன். இதையும் அதே மாதிரி ரேஷியோ 2 6 6 எடுத்துட்டேன். அப்போ இதுக்குள்ளே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம முதல்ல ஃபார்ம் பண்ணுவோம். 2 பாயிண்ட்டுக்குள்ளே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன்னா ஷார்ட்கட் மெத்தடு உனக்கு சொல்லியிருக்கோம்ல. x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1. அடுத்து இருக்கிறது எழுதிடு. c1 c2 c3 ஒரு லைனுக்குள்ளது ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். சரியா? ரைட். இது கண்டினியூஷன். இதுக்கு அடுத்து ரைட் தொடர்ச்சியாக கீழே எழுதுறப்ப சைடில் எழுதுகிறேன். x - x1 2 y - 2 z - 1. அடுத்து x2 - 1னா இப்படி ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணணும். 9 - 2 7 3 - 2 1 6 - 1 5. நெக்ஸ்ட்டு 2 6 6 ஈக்குவல் டு 0. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். x - 2 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஓப்பன் 1 6 ஆர் 6 6 5 ஆர் 30. சரியா? அடுத்து மைனஸ் ஆஃப் y - 2 7 ஆர் 42 -10 ப்ளஸ் z - 1 இன்ட்டு 7 ஆர் 42 -2. சரிங்களா? ரைட். ஈக்குவல் டு 0. ரைட். அப்போ x - 2 இன்ட்டு -24 மைனஸ் ஆஃப் y - 2 இன்ட்டு -20 38 28 28 இல்லையே இது 42 வாடா. சாரிடா தம்பி, 42. அப்போ 32 32 மிச்சம் பேலன்ஸு z - 1 இது வெறும் 40 ஈக்குவல் டு 0. அப்போ -24x ப்ளஸ் 48 -32y ப்ளஸ் 64 ப்ளஸ் 40z -40 is equal to 0. ரைட். இப்போ வேரியபிள் ஃபுல்லாக ஒரு அரேஞ்ச் பண்ணோம்னா 24x -32y ப்ளஸ் 40z நம்பரை சரி பண்ணு. நம்பரை சரி பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சரியா? -40 48 ப்ளஸ்ஸு 8 வருது, ப்ளஸ்ஸு 8 வருது. இதோட ஆட் பண்ணோம்னா 72 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸு 2 இது 32 வருது, 40 வருது, 72 வருது. 32 இப்படி தப்பாக பண்ணிக்கிட்டேன்னா அது 32y கரெக்டு தான் 10. அப்போ இதை 2 4ஆல் பண்ண முடியுமா? 4 10 32. ரைட்டு.
ஒரு நாங் 4 சரி ரைட்டு அடிக்கலாம். டிவைடட் பை 4ன்னு போட்டோம்னா இல்லை -4 போடுமா, டிவைடட் பை -4 ஓகே போட்டோம்னா 6 நாங்க 24 எக்ஸு என்ன, 7 நாங்க 28, 8 நாங்க 32 ப்ளஸ் 8 நாங்க 32 ஒய், 5 நாங்க 40 இசட், சரியா, மைனஸ் 1 நாங்க 4 மிச்சம் 3, 5 நாங்க 20, 6 நாங்க 3, 4 32 4 8 ஈக்குவல் என்னது 0. மறுபடியும் டிவைடட் பை எதில் போடலாம், 2ல் போட்டுக்கலாம். அப்போ 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5z ஓகேங்களா, -18 ஈக்குவல் டு 0. பார்த்து பொறுமையாக, சாரி 2ஆல் டிவைட் பண்ணுறோம்ல, அப்போ என்ன வந்துடும் 9, -9 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ரைட்டான்னு பார்த்துக்கோ, பொறுமையாக பார்த்துக்கோ. இது ப்ளஸ் 40z 10z தானே, மைனஸால் மல்டிப்ளை பண்ணையில் மாறுமா பாரு, 3x பார்த்து நிதானமாக அங்கனக்குள்ளே என்ன வந்துச்சு 40z ப்ளஸ் 40z தான் வருது, சரியா. அப்போ என்ன வந்துடும் மைனஸ் ப்ளஸ் 40z, இங்கே -10 வரும். அப்போ இங்கே என்ன வந்துருச்சு 3x ப்ளஸ் 5y மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு வந்துடா தம்பி, நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். நான் பேராமெட்ரிக் துணையளவு அல்லாத சமன்பாடு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நான் சொல்கிற மாதிரி எழுது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உனக்கு ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணுறது. இதில் எக்ஸுக்கு பதில் I, ஒய்க்கு பதிலாக J, இசட்டுக்கு பதிலாக Kன்னு போட்டு மாற்றிட்டு நம்பர் அங்கிட்டு கொண்டு போயிரு. அதாவது கீழே எழுதிக்கிறேன், ஆர் டாட் வச்சுக்கோ, 3i ப்ளஸ் 4j மைனஸ் 5k ஈக்குவல் டு 9 எழுதிரு, அவ்வளோதான். இது எப்படி சார் வந்துச்சு, இதுக்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், SOTO வரக்கூடாது பேராமெட்ரிக். அப்போ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஆர் மைனஸ் ஏ, ஒரு பாயிண்ட்டு தானே, அப்போ உள்ளே கொண்டு வந்துட்டேன் அந்த பாயிண்ட்டை ஏ டாட், இது ரெண்டையும் தான் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுனா ரெண்டாவது ஸ்டெப் என்ன இருக்குது, x2 மைனஸ் x1. அப்போ x2 மைனஸ் x1னா எது ரெண்டும், பியும் ஏயும். அப்போ எங்கனக்குள்ளே எழுதையில் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு எழுதியிருக்கணும், அவ்வளோதான். புரியுதா, இது 2 நாள். இதுதான் பி மைனஸ் ஏ, எது முன்னாடி உள்ள இது கீழே உள்ளதான் என்னது சி, ரெண்டையும் கிராஸ் பண்ண ஆன்சர் தான் இந்த ஆன்சர், ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம் 0 அப்படின்னு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ ஃபார்முலா ரெடி ஆகிடுச்சு, வர கீழேருந்து மேலே ஆன்சர் எழுதிட்டேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் இருந்து அதோடு நிறுத்திக்கலாம். சப்போஸ் ஃபார்முலா வேணும்னு சொன்னீங்கன்னா மேலே போகையில் ஒரு பாயிண்ட்டு தானே, அதனால் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதிட்டேன். ஒரு மேலே உள்ளது x1 y1 z1க்கு 2 பாயிண்ட்டு. ஆனால் அப்போ பி மைனஸ் ஏன்னு கழிச்சி இல்லை, x2 மைனஸ் x1 இந்த ஓரத்தில் எழுதியிருக்கேன் பாரு, இதெல்லாம் பென்சில் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோ. பி மைனஸ் ஏன்னு அர்த்தம், அதுக்கு பேர். கீழே சி, இது ரெண்டையும் தானே கிராஸ் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது, பார்த்து நிதானமாக புரிஞ்சு செஞ்சுக்கோ, சரியா. இது வந்து பி மைனஸ் ஏயை சியும் கிராஸ் பண்ணது, அதனால் இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. எதுக்குள்ளது, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா எஸ்டி சேர்த்து எழுதுறது. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும், 2 பாயிண்ட் அப்படின்றனால, சரியா சொல்கிறது என்னது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்ட்டு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார்னு எழுதிட்டு 2 பாயிண்டில் அப்போ ப்ளஸ்ஸு பி மைனஸ் ஏன்னு ஒன்று எழுதணும், 2 பாயிண்ட்டையும் கழிச்சது, ப்ளஸ்ஸு சி வெக்டார் தனியாக உள்ளது, இதில் எஸ் சேர்த்துக்க, இதில் டி சேர்த்துக்க, அவ்வளோதான். இவருக்கு ஆன்சர் எழுதணும்னா மேலே பார்த்து எழுது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்ன்றது இதாக இருக்கார், இதுதான் 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ்ன்ட்டு, சரியா, எஸ்ன்ட்டு பி மைனஸ் ஏ எங்கே இருக்குது சார், இருந்தால் இருக்குல்ல 715 7i ப்ளஸ் ஜே, இந்த இதான கழிச்சோம் பி மைனஸ் ஏன்னு, அதான் புரிஞ்சுக்கிறணும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா பெருசாக போகும், 5 மார்க் தானே, அது தகுந்தாப்பில் செய், அவ்வளோதான். 5k அவ்வளோதான். ப்ளஸ்ஸு டிசின்னா இந்த இருக்குது சி 2i ப்ளஸ் 6j ப்ளஸ் 6k. கணக்கை நல்லா கவனித்து புரிஞ்சினா ஈஸி.
கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதிலேருந்து இது பின்னாடியே ஃபாலோ பண்ணுறது வெரி ஈஸி. பார்த்துக்கோ. என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து செய். இதில் 3மே அடங்கிருச்சு. தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. அதனால் சொல்கிறேன். ரைட். தேர்ட் சம்மு. அதை நல்லா கவனித்து பாரு. அதில் வந்து பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்யணும். பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்யணும். சரியா சொல்கிறது? ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா இன்னொன்று என்ன மெத்தடில் வரணும் அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணு. நல்லா ரீட் பண்ணினா ஒரு பிளேனில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு பிளேனில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று ஏன்னு எடுத்துக்கிறோம், ஒன்று பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஏன்ற பாயிண்ட்டு 2 to 1 அப்படின்னு அர்த்தம். 2 to 1. பின்ற பாயிண்ட்டு சரியா? பார்த்துக்கோ பொறுமையாக. 1 - 2 3 இருக்குது. அதுக்கு பேரலாக 2 பாயிண்ட்டு கொடுத்து ஒரு லைன் இருக்குது. அதுக்கு பிளேனுக்கு பேரலாக 2 பாயிண்ட்டு. ஒன்று சின்னு வேணால் வச்சுக்கோ, ஒன்று டின்னு வேணால் வச்சுக்கோ. சரியா சொல்கிறது? ஒரு பாயிண்ட் டி அப்படின்ட்டு சின்ற பாயிண்ட் வந்து பொறுமையாக நிதானமாக வச்சுக்க. 2 1 - 3. 2 1 - 3 இது சின்னு வச்சுக்குவோம். டின்றது வந்து -1 5 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ. சரியா? கொடுத்ததை பார்த்துக்கோ. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோ. என்ன வந்திருக்கு? -1 5 -5 -1 5 -5 அப்படின்னு கொடுத்துருக்கு. பிளேனில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு பிளேன் லைஸான் இந்த பிளேன் இருக்குல்ல, அந்த பிளேன் மேலே அமைஞ்சிருக்குல்ல, அதை ஏபின்னு எடுத்திருக்கோம். அதை என்ன எடுத்திருக்கோம்? ஏபின்னு எடுத்திருக்கோம். தெரியுதா? அப்போ அதை வந்து ஏ வெக்டார்னு ஒன்று எடுத்துரு. பாயிண்ட்டு அது ரெண்டையுமே பி வெக்டார்னு எடுத்துரு. பிளேன் மேலே உள்ளதை எடுக்கையில் பொறுமையாக ஏ வந்து 2i + 3j + kன்னு எடுத்துட்டேன். ஓகேயா? ரைட். பி வெக்டாரையும் அதே மாதிரி எடுத்துடுறேன். I - 2j + 3kன்னு எடுத்துட்டேன். 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே பாயிண்ட்டு. சரியா சொல்கிறது? அப்போ எழுதையில் இது x1 y1 z1. இது எழுதையில் x2 y2 z2. அப்போ இதுக்கு எழுதையில் 1 - 2 3 அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிரு கையோட. அடுத்து 2 3 1 2 3 1. இப்போ சி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த சிடின்னு இருக்குது பார்த்தியா, இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிடியை வந்து சப்ரைட் பண்ணணும். எதை வேணும்? சிடினா ஓடி - சிடி கண்டுபிடிக்கிற அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓடி - ஓசி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி கழிக்கிற மாதிரி. -1 - 2 அப்படின்னா என்ன வந்துடும்? அதாவது செப்பரேட் பண்ண தெரியுதா? இப்படி ரிவர்ஸில் கழிக்கிற மாதிரி இப்படி கழிக்கணும். -1 இது -2. அப்போ என்ன ஆயிடுச்சு பாரு? -1 - 2 அப்படின்னா -1 - 2 அப்படின்னா -3i. சரியா? அடுத்து +4j +3 ஆயிரம் -2k. புரியுதா சொல்கிறது? ஈக்குவல் டு இது C1 C2 C3. அப்போ 2 பாயிண்ட்டு ஒரு வெக்டார் ஆயிடுச்சு. 2 பாயிண்ட்டு ஒரு வெக்டார் ஆயிடுச்சு. அதுதான் இங்கே கணக்குடைய கான்செப்ட். இப்போ செகண்ட் சம் மெத்தடு தான் சொல்கிற. அர்த்தம் புரியுதா? ஆமாம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுனோம்னா 2 பாயிண்ட்டுக்கு உள்ளது எழுதுகிறேன். ஈக்குவல் டு 0 x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 C1 C2 C3 கடைசி உள்ளது. அப்போ கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. x - x1 இந்த இருக்குது 2 3 1 2 3 1. ஓகேயா? ஈக்குவல் டு 0. அப்போ x2 - x1 சப்ராக்ட் பண்ணணும். இங்கேருந்து கீழே 1 - 2 -1 -2 - 3 -5 2 3 - 1 3 - 1 2. கீழே C1 C2 C3 தானே? அப்படியே எழுதிரு. -3 வெறும் 4 -2. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். x - 2 இன்ட்டு 5 2s are 10 -8 -y - 3. ஓகே குட். 1 2 is 2 +6. அடுத்து z - 1. ஓகே. அடுத்து என்ன வரும்? 1 4s are 4 5 3s are 15 = 0. இப்போ x - 2 இருக்கட்டும்.
சப்ராக்ட் பண்ணால் 2 மைனஸ் ஒய் மைனஸ் சாரி ஆட் பண்ணால் என்ன வந்துடும் ஒய் மைனஸ் த்ரீ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும் 8 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 புரியுங்களா மைனஸ் 19 ஈக்குவல் டு 0 ரைட் மல்டிப்ளை பண்ணு 2x ப்ளஸ் 2x மைனஸ் 4 மைனஸ் 8y ப்ளஸ் 24 மைனஸ் 19z ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0 2x மைனஸ் 8y மைனஸ் 19z சரியா அப்போ இது 9 4 போச்சுன்னா 20 20 ப்ளஸ் 20 இது ஒரு 19 39 ப்ளஸ் 39 is equal to 0 which is required equation of என்னது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம் எது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ பொறுமையாக நிதானமாக ஸ்மால் மிஸ்டேக் இருக்குடா இந்த இடத்துல நான் நம்பரை கவனிக்கலை இது வந்து மைனஸ் 8ன்னு இருக்குடா தம்பி இது என்ன இருக்குது மைனஸ் 8 அப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா இங்கே மைனஸ் 5ன்னு வரும்டா தம்பி இங்கே என்ன வரும் மைனஸ் 5 அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வந்துடும் மைனஸ் 5 அப்படின்ட்டு வரும் அப்போ சேஞ்ச் ஆகும்னா 5 5 சார் 25ன்னு வந்துடும் இந்த இடத்துல என்ன வரும் 25ன்னு வரும் 4 2 சார் 8 மைனஸ் 8ன்னு வரும் சரியா சொல்கிறது 4 2 சார் 8 அப்படின்ட்டு வரும் அதனால் பார்த்துக்க கொஞ்சம் பொறுமையாக அதே மாதிரி இந்த இடம் என்ன அப்படின்னு பாரு இந்த இடம் என்னன்னு பார்க்கையில் இது வந்து 2 3 1 2 2 1 பாரு இது 2 2 1 பாரு மிஸ்டேக் ஆகுது பாரு கவனிக்காமல் லேசாக கண்ணில் தெரிய மாட்டேன் எழுதுகிறோம் தப்பாகுது பாரு 2 2 1 அப்போ இதை வந்து இங்கேருந்து இங்கே செப்பரேட் பண்ணினால் மைனஸ் 4ன்னு வந்துடும் என்ன வந்துடும் மைனஸ் 4ன்னு வந்துடும் சரியா சொல்கிறது அப்போ இது ஃபுல்லாக தப்பாகும் பார்த்து திருப்பி செய்கிறேன் பார்த்துக்கோ இந்த பாயிண்ட் எடுத்து போட்டோம்னா அந்த ஏன்ற பாயிண்ட் எடுத்து போட்டாலும் சரி பீன்ற பாயிண்ட் எடுத்து போட்டாலும் சரி இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லைன்னா தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதை நான் ரஃபில் செஞ்சு பார்த்தேன் தப்பாக இருக்குது சரி 5 4 சார் 20 5 4 சார் 20 மைனஸ் 8 அடுத்து மைனஸ் ஒய் மைனஸ் 3 okay good 1 5 is 5 plus 5 3 2 are 6 plus 6 very good next plus z minus 1 into 1 4 are 4 minus 4 minus 12 is equal to 0 அப்போ x minus 2 into 12 minus y minus 3 into 11 plus z minus 1 into minus 16 is equal to 0 multiply பண்ணால் 12x minus 24 minus 11y plus 33 minus 16z minus minus plus 16 is equal to 0 12x minus 11y minus 16z நம்பர்ஸை சரி பண்ணோம்னா 33 தனியாக இருக்குது இது ஒரு 6 49 49 24 போச்சுன்னா 5 2 25 வருது ப்ளஸ் 25 வருது ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து செக் பண்ணணும்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து 2 2 1 அப்படின்ற பாயிண்ட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள 0ன்ற ஆன்சர் வரும் வந்துச்சுன்னா ஓகே அப்படின்ட்டு அர்த்தம் புரியுதா சொல்கிறது அதனால் பார்த்துக்க இப்போ 12x 16 இது வந்து ப்ளஸ் 4ன்னு வர்ற மாதிரி வருது ஆன்சரில் இதை கொஞ்சம் என்னன்னு கவனித்து பாரு ப்ளஸ் 4 அப்படின்ட்டு வர்ற மாதிரி வருது என்ன வரும் 2 12 24 3 31 1 16 16 தான் வருது 16 தானே வருது அப்போ வேறு எதுவும் தப்பு இருக்கா 3 minus 4 5 ரைட்டு minus 1 minus 4 plus 2 சரியா 20 minus 5 minus 6 4 plus 12 right minus 16 is it orange 11 minus 11y 33 அடுத்து என்ன வருது தம்பி பார்த்துக்குங்கடா சின்ன சின்ன கவனக்குறைவுனால மிஸ்டேக் வரும் அதை பார்த்து நம்ம அந்த பாயிண்ட்டை போட்டு பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கணக்கை இங்கே நான் ஒய் மைனஸ் 2ன்னு வரணும் இந்த இடத்துல 2 வரும்
இந்த இது 2 தானே x1 y1க்கு. அப்போ 2ன்னு வரையில் இதுதான் மாறிடும். 2ன்னு வரையில் இது 22ன்னு மாறிடும். 22ன்னு மாறிடும். 22 அப்படின்னு சொல்லையில் இங்கே என்ன வந்துருச்சு 22. அப்போ இது வந்து 8 38ன்னு வருது. சரியா? அப்போ இங்கே என்ன வந்துடும் 38 அப்படின்னு வரணும். சரியான்னு பார்த்துக்கோ. 38 வராதே, 38 வராதே. சப்ராக்ட் பண்ணு. அதாவது 22 ஒரு 16 8 3 38 24 கழிச்சிரு 4 1 14 வரும். என்ன 14 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இதான் விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே, குட். இந்த கணக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பார்த்துக்க. பிளேனில் வந்து பிளேனில் 2 பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து 2 பாயிண்ட்டாக எடுத்துரு. ஒன்று ஏபின்னு எடுத்துரு. இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காமல லைனில் லைஸ் அந்த லைன்ஸ், அந்த லைனில் கொடுத்துருப்பாங்க 2 பாயிண்ட்டு. அதை சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க. சிடின்னு கண்டுபிடிச்சிருக்கேன், நீ டிசின்னோட கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்றாத்தான் வரும் ஆன்சர். சிடி அல்லது டிசி எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோ. நான் கண்டுபிடிச்சிருக்கேன், பின்னாடி இப்படி சிடின்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுத்திருக்கேன். நீ டிசின்னு வேணால் கண்டுபிடிச்சி ஆப்ரேட் பண்ணிப்பார். இது முக்கியமான கணக்கு, விட்டுறாத. புரியுதா? ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு இன்னும் 2 பாயிண்ட் வந்து லைனில் உள்ள பாயிண்ட் 2ஐயும் சப்ராக்ட் பண்ணணும். பேரல் லைன்ஸ்னு கொடுத்துருக்கு பாரு, அதில் பேரல் லைனில் உள்ளது, அந்த பிளேனுக்கு பேரல் உள்ள லைனில் உள்ள பாயிண்ட். ஓகே, ரைட். இதிலேருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வருவோம், போன கணக்கு மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரியா சொல்கிறது? இல்லை ஈக்குவேஷன் எழுதினாலும் சரி, ஃபார்ம் எழுதினாலும் சரி. ஆர் டாட் அப்படியே மாற்றிக்கோ. 12i - 11 கீழேருந்து போமா, ஏன்னா உனக்கு ஃபார்முலா தேவைன்னு சொன்னீங்கன்னா அதனால் யோசிச்சுக்கோ. ரைட், கீழேருந்தே போ. ஆர் டாட் 12i ஷார்ட்டாக எழுதுறக்காண்டே இப்படி சொல்லிக் கொடுக்குறேன். 11j 5 மார்க்குடா தம்பி, அட்டன் பண்ணி ஆகணும். சரிங்களா சொல்கிறது? அதனால் பார்த்துக்குங்க. ஈக்குவல் டு -14 அப்படின்னு எழுதிக்கோ. எனக்கு இதை வந்து சார் ஒழுங்கு இதாக வேணும் சார், ஃபார்மட்டாக வேணும் அப்படின்னா ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டுக்க ஏ. சரியா சொல்கிறது? 2 பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ என்ன எழுதணும், மறுபடியும் ஏற்கனவே உள்ள கணக்கு மாதிரி தான், b - a கிராஸ் சி அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த நடுவில் உள்ள ஆன்சர். சரியா சொல்கிறது? இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் இது. அதனால் இப்படி ஃபார்மெட்டுக்காண்டி எழுதியிருக்கேன், உனக்கு தெரியுமான்னு பார்த்துக்க. இந்த ஃபஸ்ட்டில் வந்து இதுதான் உன்ட்டு சொன்னேன், இதுதான் b - a, இதுதான் சி, 2க்கு இடையில கிராஸு, அதான் இங்கே எழுதியிருக்கோம். தெரியுதா? மேலே வந்து x1 y1 z1ன்றது ஏ, அவ்வளோதான். அதை வச்சு அதை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர் - ஏ அந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ, பேராமெட்ரிக் ஃபார்ம் இல்லை பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆர் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். சரி, ரைட். என்ன கேட்டிருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. கேட்டால் மட்டும் எழுதுனா போதும், நான் 3மே செய்கிறேன், அவ்வளோதான். இதுலேயும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ்ஸு எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் டிசி வெக்டார், அவ்வளோதான். இப்போ இதை பார்த்து எப்படி எழுதணும்னா, ஆர் வெக்டாருக்கு இந்த இருக்குது, ஏ வெக்டாருக்கு 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே எழுதிட்டேன் ஏ வெக்டாருக்கு. பி வெக்டார் எங்கே சார் இருக்குன்னா, அந்த டிட்டர்மெண்ட்டில் 2வது இருக்குது பார், -1 எஸ் இன்ட்டு -1 இந்த -4 -2k, அவ்வளோதான். இதுதான் b - ஏன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு டிசி வெக்டார் அப்படின்றது கடைசியில் உள்ளது, டி எழுதிட்டு சி வெக்டார் எழுதிக்க, -3i ப்ளஸ் 4j -5k. இதில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இதில் இந்த முன்னாடி மைனஸ் இருக்கனால என்ன செய்யலாம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இதில் தேவையில்லை, எஸ்எலோட தேவையில்லை, டீயில் எழுதலாம். ஏன்னா எஸ் ரெண்டுமே பாயிண்ட்டு, வெக்டாரில் மைனஸில் இருந்தால் அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், இல்லைனா அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுரு, உன்னுடைய விருப்பம் தான் அது. சரியா? அதனால் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோ, மல்டிப்ளை பண்ணோம்னா இது தான் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸால், இதை பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆன்சரில் பாயிண்ட்டுக்கு உள்ளது பண்ணக்கூடாது. வெக்டாருக்கு உள்ளதில் மைனஸ் இருந்துச்சுன்னா அது மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வெக்டாருக்கு உள்ளது லைனுக்கு உள்ளது மைனஸில் இருந்தால் மைனஸால் என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வேணால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோ, இல்லை அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, பொறுமையாக செஞ்சுக்கோ. 2i ப்ளஸ் சொல்கிறத காதில் வாங்கிக்கோ, என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ப்ளஸ்ஸு, சரியா, எஸ் இன்ட்டு -i -4j -2k
இது பாயிண்ட்டு. நீங்கள் வேணால் இதில் வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் 3i ஃப்ரண்ட்டில் உள்ள மைனஸ் வரக்கூடாதுன்றதுனால அப்படி செய்கிறோம். ப்ளஸ் 5k அப்படி வேணால் பண்ணிக்கலாம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்கோ. நான் ரிவர்ஸில் செஞ்சுருக்கேன் எல்லாத்தையுமே. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ஈஸி. அதிலிருந்து ஒருத்தொருத்து கொண்டு வா. நான் பேராமெட்ரிக் அப்புறம் பேராமெட்ரிக், இல்லைனா ஃபஸ்ட்டில் பேராமெட்ரிக் செய்யணும், அப்புறம் நான் பேராமெட்ரிக், லாஸ்ட்டாக கார்ட்டீசியன். ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. சரியா சொல்கிறது? அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஆமாம், கணக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு, என்ன டைப்பு அப்படின்ட்டு பாரு. ஒரு பாயிண்ட்டு 2 வெக்டார் கொடுத்துருக்கு. ஒரு பாயிண்ட்டு 2 வெக்டார். ஃபஸ்ட்டு மாடல் மெத்தடு 1. சரிதானே சொல்கிறது? ஆமாம், கிவன். அப்போ ஈஸியாக செஞ்சிடலாம். கிவன் ஏ வெக்டார்னு பாயிண்ட் எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ, இதை சின்னு எடுத்துக்கோ. 2 லைனையும் ஏ வெக்டார் வந்து I - 2j + 4k எடுத்துட்டேன். பி வந்து I + 2j - 3k எடுத்துட்டேன். சி வந்து 3i - j + k எடுத்துட்டேன். ரைட். எடுத்த பரட்டி இது வந்து பார்த்து பொறுமையாச்சு. கிவன் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட், ஒரு பாயிண்ட்டு 2 லைனு. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதையில் ஒரு லைன் தானே. அப்போ ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதினா போதும். x - x1 y - y1 z - z1 அவ்வளோதான். இதில் பிசி அப்படியே இருக்கும். b1 b2 b3 c1 c2 c3 அவ்வளோதான்டா. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு. எக்ஸ் மைனஸ் இதை நான் ப்ரீஃப் பண்ணிக்கிறோமா? ரைட். 1 - 2 4 பாயிண்ட்டாக எடுத்துக்கிடுவோம். இதுதான் x1 y1 z1 ரேஷியோ. 1 2 -3 ரேஷியோன்னு சொல்கிறது என்ன? இது வந்து லைனு. அப்போ b1 b2 b3 வெக்டாருக்குள்ளது. அடுத்து அதே மாதிரி எடுத்தோம்னா இது வந்து 3 - 1 1. இது எடுக்கையில் c1 c2 c3 பார்த்து எடுத்துக்கிறணும். ஒரு பாயிண்ட் தானே. பாயிண்ட் இருந்தால் தான் x1 y1 z1 அப்படின்னு எடுக்கணும். புரியுதா? ரைட். x - x1 என்ன இருக்குது? 1. அம்புக்குறி எங்கேயும் கொண்டு போகிறேன் பாரு. y இந்த இருக்கு பாரு, +2. மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆயிரும். அடுத்து z - 4. ஓகேயா? ஈக்குவல் டு 0. அடுத்து அப்படி எழுத வேண்டியதான். 2 பிசி அப்படி தானே இருக்குது. அப்போ 1 2 -3 3 -1 1. சரி. இப்போ x - 1 ரைட்டா இன்ட்டு 1 2 is 2 +3. சாரி, அங்கே ஒரு மைனஸ் இருக்கும்லடா. இது மைனஸ் +3, இங்கே ஒரு மைனஸ் வரும்ல, அதனால் அது. அடுத்து ப்ளஸ் y + 2 இன்ட்டு, சரியான்னு பார்த்துக்கோ. 1 1s are 1 1 3s 1 1s are 1 3 3s are 9 -9 +9 ஆயிரும். அடுத்து ப்ளஸ்ஸு z - 4 1 - 1 3 2s are 6 -6 = 0. ரைட். x - 1 சிம்பிளிஃபை பண்ணு. -1 ப்ளஸ்ஸு y + 2 10 +10 z - 4 -7 = 0, விச் இஸ் இதிலேருந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுப்போம். சரியா சொல்கிறது? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுக்கையில் பார்த்து நிதானமாகிடு. -x +1 +10y +20 -7z -+28 = 0. -x +10y -7z. கான்ஸ்டண்ட்டை மட்டும், நம்பர்ஸை மட்டும் சரி பண்ணிக்க. எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. 28 48 49 +49 அப்படின்ட்டு வருது. ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? பார்த்து லிக்விட் ஈக்குவேஷன் என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எதுவும் தப்பாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஏன்னா நம்பர்ஸ் மாறுற மாதிரி இருக்குது, அதை மட்டும் பாரு. -x +1 10 இது என்ன பார்த்துக்கோ. -7 28 இதில் பாயிண்ட்டை போட்டால் சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஆகுமான்னு பாரு. -1 -20 7 28 என்ன 28 -28 +49
சரிதானே? பார்த்துக்கோ ஆன்சரை. பார்ட் 49 வருது எனக்கு. சரிதானே சொல்கிறது? அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. டேய் தம்பி, இங்கே பாருங்கடா, அங்கனக்குள்ள நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாரு. ஆட்டோமேட்டிக்காக அங்கனக்குள்ளே என்ன வரணும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா ப்ளஸுக்கு எடுத்து மைனஸ் வரும்லடா ஃபார்முலாவில். அந்த இடத்துல டிட்டர்மெண்ட் ஓப்பன். நான் ப்ளஸ் போட்டு போயிட்டேன் பாரு. -10 -20. சரியா சொல்கிறது? இப்போ -10y. அப்போ என்ன ஆகும்? இப்போ 2 செப்பரேட் பண்ணால் 28 29னா 9 மட்டும் கிடைக்குது. சரியான்னு பார்த்துக்கோ. 9 மட்டும் கிடைக்கிது. இப்போ இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, மைனஸால் ஹோலாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 10y ப்ளஸ் 7 மைனஸ் 9 = 0 அப்படின்ட்டு வருது. சரியான்னு பார்த்துக்கோ. நிதானமாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோ. அதை பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணனால தான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் தப்பாக ரைட்டானு. அது மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ நீ எப்பயும் போல் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வா. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கீழே இருந்து வரவா. r vector dot I plus 10j plus 7k z மைனஸ் ஆர் ஈக்குவல் டு -9 அங்கிட்டு போனால் +9. அவ்வளோதான். இதை நீ வந்து எனக்கு தெரியும் சார், பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதணும் சார் அப்படின்னா r - a வெக்டார் டாட். புரியுதா சொல்கிறது? 2 பாயிண்ட்டு தான். அப்போ வெறும் b cross c எழுதுனா போதும். இது ஒரு பாயிண்ட்டு தான். ஒரு பாயிண்ட்டு நான் அப்படியே எழுதிட்டு மற்ற ரெண்டையும் கிராஸ் பண்ணியிருக்கேன். b cross c = 0. இதுதான் இதுக்குள்ளே ஃபார்முலா. ரைட்டு. அடுத்து பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது இல்லை பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொன்னாலும் சரி பார்த்துக்க, பொறுமையாக எழுதிக்க. r வெக்டார் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட்டு தான் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். அவ்வளோதான். அங்கே மேலே பார்த்து அப்ளை பண்ணிக்க. r வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இருந்தால் இருக்குது I - 2j இந்த மேலே இருக்குவார். புரியுதா? ப்ளஸ் 4k. அடுத்து ப்ளஸ்ஸு எஸ் இன்ட்டு I ப்ளஸ் 2j மைனஸ் 3k யூனிட் வெக்டார் கேப் போட்டுக்க. அடுத்து ப்ளஸ் டி இன்ட்டு 3I மைனஸ் j ப்ளஸ் k விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேங்களா? இதிலிருந்து எடுத்து எழுதுறது ஈஸி. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுது. x1 y1 z1ன்றனால a, இது s சேர்த்துக்கு அது t சேர்த்துக்கு. அவ்வளோதான். b - a எனக்குள்ள b - a போடணும். எனக்கு கழிச்சிருந்தேன்னா x2 - x1 அப்படின்னு எழுதியிருந்தேன்னா இங்கே b - a வரும். மூணாவது x3 - x1 எழுதியிருந்தேன்னா இங்கே c - a வரும். எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ரிலேட்டட் தான். நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுதிடலாம் ஈஸியாக. ஒரு ஃபார்மெட் கேட்பாங்க. அதே மாதிரி வெக்டர் ஈக்குவேஷனில் இந்த இடத்துல வந்து மைனஸில் வந்தால் மல்டிப்ளை பண்ணிக்க. இதில் லைனில். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 5th சம். 5வது சம் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. 5வது சம்முமே ஃபஸ்ட்டு மெத்தடு தான். ஒரு பாயிண்ட் 2 லைன். ஓகேங்களா? கிவன். எல்லா கணக்குமே போட்டு பார்த்துட்றா தம்பி. ஒன்று கேட்பாங்கடா. ஒரு பாயிண்ட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு I மைனஸ் j ப்ளஸ் 3k. ரைட்டு. b வெக்டார் ஈக்குவல் டு 2I மைனஸ் j ப்ளஸ் 4k. அடுத்து c வெக்டார் ஈக்குவல் டு I ப்ளஸ் 2j ப்ளஸ் k. சரியா சொல்கிறது? சரி. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் இல்லை நான் இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேவா எப்பயும் போலவா. ஒரு பாயிண்ட்டு தான். அப்போ ஒரு லைன் தான். x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. சரியா? b1 b2 b3 c1 c2 c3. இது வேணும்ல. அப்போ இங்கே வந்துரு. பாயிண்ட் எழுதுனா 1 -1 3. இது பாயிண்ட்டு அப்படின்றனால x1 y1 z1 நான் டேரெக்டாக எழுதிடுறேன். மேலே நீ எடுத்து எழுதுனாலும் சரி. இது வந்து 2 -1 4. இதுதான் b1 b2 b3 வெக்டாருக்கு உள்ளது லைனுக்கு. அடுத்து சி இது 1 1 2 1 c1 c2 c3. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதிட்டோம்டா தம்பி. இதிலேருந்து ஒரு பாயிண்ட் 2 லைனால் இங்கே எழுதிடலாம் ஈஸியாக. வெக்டர் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்லாம் எழுதினா இப்போ வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்னு வச்சுக்கவேன். ஈக்குவேஷன் வச்சுக்கோ. r வெக்டார் ஈக்குவல் டு
ஒரு ஏ வெக்டார் மட்டும்தான், ஒரு பாயிண்ட் தான். இது ரெண்டு தான் பாரு தனித்தனியாக தானே இருக்குது. அப்போ எஸ்பின்னு எழுதிடலாம், அதோட இன்னொன்று எழுதிடலாம், டிசின்னு எழுதிடலாம், அவ்வளோதான். இதை பார்த்து மேலேருந்து பார்த்து எழுத தெரியாதான். ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் 3k இதுதான் ஏ வெக்டாருக்கு உள்ளது, எழுதியாச்சு. ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் 2i மைனஸ் ஜே ப்ளஸ் 4k எழுத தெரியாதா? வெக்டார் ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டேன் பாரு, பேராமெட்ரிக் ஃபார்மு. ப்ளஸ் டி இன்ட்டு ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் கே ஒரு இதுனா ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். சப்போஸ் 2 பாயிண்ட் இருந்தால் இங்கே பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறது இங்கே யூஸ் பண்ணணும். இவ்வளோதான், ஒரு இது கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் x1 மைனஸ் 1 ஒய் ப்ளஸ் 1 ஆயிரும், இசட் மைனஸ் 3 ஆயிரும். இங்கே 2 மைனஸ் 1 4 1 to 1 ரைட்டு. அப்ளை ஓப்பன் பண்ணு. எக்ஸ் மைனஸ் 1 1 மைனஸ் 8 மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 1 2 is 2 என்ன 2 4 சார் 4. அடுத்து ப்ளஸ் இசட் மைனஸ் 3 z minus 3 2 2s are 4 plus 1 equal to 0. அப்படியே எடுத்துக்கோ. x minus 1 minus 9 minus y plus 1 minus 2 plus z minus 3 5 equal to 0. minus 9x plus 9 minus minus plus 2y plus 2 plus 5z 5 3s are 15 is equal to 0. Minus 9x plus 2y plus 5z 9 plus 2 11 11 minus 4 is equal to 0. மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 9x minus 2y minus 5z plus 4 is equal to 0, which is required equation of Cartesian. ஓகே குட். இதில் அப்படியே நான் வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் மாற்றுறேன். அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் 9i மைனஸ் 2j மைனஸ் 5k தெரியலையா எழுதுறது? அப்படியே xy z போல் ijkன்னு மாற்றிட்டேன். ஈக்குவல் அங்கிட்டு மைனஸ் 4 கொண்டு போயிருக்கு, அவ்வளோதான். இல்லை உள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். நான் சொல்கிற புரியுதா? ஆமாம் ரைட். இப்போ மேலே வா. ஆர் வெக்டார் ஒரே ஒரு பாயிண்ட் தானே. இப்போ ஆர் மைனஸ் ஏ டாட் மற்ற ரெண்டும் கிராஸ் பண்ணணும். பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ஆருக்கு ஆறு மைனஸ் ஏன்றது இது பியும் சிக்கும் கிராஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இவ்வளோதான். சிம்பிளாக நிறுத்திக்கிட்டிங்கன்னா போதும். கணக்கு பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஆனால் சரியா சொல்கிறது? ரைட் குட். அடுத்து 6th சம். வாட் இஸ் கிவன்? ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஏ வெக்டார் கொடுத்துருக்கு 3i plus 6j minus 2k. சரியா சொல்கிறது? ரைட். மூணுமே பாயிண்ட்டு. பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 6k. சரியா சொல்கிறது? வெக்டார் போட்டுக்க ஆர் கேப் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். 6 வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். வெக்டார் போட்டாலும் கேப் போட்டாலும் ஒன்று தானே தம்பி. பேராமெட்ரிக் இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 3. இது 3ன்றனால பார்த்துக்க 3 பாயிண்ட்டு. அப்போ நான் மூணுமே பாயிண்ட்டுன்றனால ஒன்று x1 y1 z1 எடுக்கிறேன். இன்னொன்று செகண்ட் ஒன்று x2 y2 z2ன்னு எடுக்கிறேன். இன்னொன்று இருக்குல்ல அந்த பாயிண்ட்டை x3 y3 z3ன்னு எடுக்கிறேன். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா பார்த்துக்கோ. டிட்டர்மினண்ட் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு 3 லைன் எழுதணும். x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1. அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இங்கே எழுதிக்கோ. 3 6 மைனஸ் 2 minus 1 minus 2 6 6 minus 4 minus 3 அப்படி இங்கே அப்ளை பண்ணு. இது x1 y1 அப்படியே எழுதிடலாம். x minus 3 y minus 6 z plus 2. அடுத்து x2 minus x1 அப்படி ரிவர்ஸில் கழிக்கணும். இந்த இடத்துல minus 1 minus 3 minus 4 minus 2 minus 6 minus 8 6 plus 2 8. அடுத்து 6 இங்கேருந்து இங்கே போகணும் மேலே.
x3 minus x1, 6 minus 3, 3, minus 4 minus 6 minus 10, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓப்பன் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 8 சார் 8 மைனஸ் ப்ளஸ்ஸு 80 மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 3 1 plus 4 1 4 சார் 4 8 3 சார் 24 மைனஸ் 24 ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ் 2 இன்ட்டு சரிங்களா மைனஸ் 40 ப்ளஸ் 40 ஆயிரும் மைனஸ் 3 24 ப்ளஸ் 24 ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 3 88 பார்த்து ஒய் மைனஸ் 6 மைனஸ் 20 ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ் 2 64 ஈக்குவல் டு 0. இப்போ காமனை வேணால் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது? ஏன்னா இது ஒரு செட்டு, கணக்கு பெருசாக நம்பர் போகிறனால இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு மைனஸ் நடுவில் இருக்குது, இது ஒரு செட்டு. மூணுலேயுமே என்னென்ன நம்பர் இருக்குன்னா 88 ஒன்று இருக்குது, 20 ஒன்று இருக்குது, 64 ஒன்று இருக்குல்ல. அப்போ மைனஸால் இது சாரி ஏதாவது நம்பரால் டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணோம்னா கொஞ்சம் கணக்கு சிறுசாகும். எக்ஸ் மைனஸ் 3 என்ன வரும் 4ஆல் பண்ணால் இருநாங்கட்டு 22 மைனஸ் ஒய் மைனஸ் 6 மைனஸ் 5 வந்துருமா ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ் 2 என்ன வரும் 1 4 6 4 24 16 சரியா ஈக்குவல் டு என்னது 0. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நான் என்ன செய்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறேன். 22 எக்ஸு மைனஸ் 66 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5y மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 30 ப்ளஸ் 16 இசட் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ 22x ப்ளஸ் 5y வருது மைனஸ் ப்ளஸ் 16z வருது 32 32 இல்லை 96 96 32 போச்சுன்னா 4 6 64 வருது மைனஸ் 64 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வருது. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்து போட்டு பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து போட்டு பார்த்தா என்னது தெரியும். பார்த்து நிதானமாக போட்டு பாரு. இன்னும் காமனாக இதுலேயும் டிவைட் பண்ணலாமா அப்படின்ட்டு பாரு. காமனாக இதுலேயும் டிவைட் பண்ணலாமா அப்படின்ட்டு போட்டு பாரு. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது இல்லையா, அதான் கணக்கு மாறுது. நான் கணக்கு இல்லை எனக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது போல தெரியுது பார்த்தாலே. இந்த இடத்துல 2 வருதுடா தம்பி, அதான் செக் பண்ண வேண்டியிருக்கு. ரீசெக்அப் பண்ணையில் தான் அது தெரியுது 2 வருதுடா தம்பி. மைனஸ் 2 வருது. அப்போ கணக்கில் என்ன ஆகும்னா 0 வந்துடும். இந்த இடத்துல 0 வந்தால் கணக்கு பெரும்பாலும் மினிமைஸ் ஆயிரும். ஒரு இது 0னால ஈஸியாக மினிமைஸ் ஆயிரும். கிராஸ் பண்ணையில் மல்டிப்ளை பண்ணையில் 0 ஆயிரும்ல. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆன்சர் வரும் சரிதானா? ஃபஸ்ட் ஆன்சர் வரையில் என்ன வருது ஐக்கு வரையிலே 0 வந்துடும் 80 தானே வரும். தெரியுதா? இந்த இடமே தப்பாகும் பாரு. தெரியுதா சொல்கிறது? இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பண்ணோம்னா என்ன வந்துடும், இது 0 ஆயிரும். இப்போ இது 0 80 சரி. செகண்ட் ஒன்றுக்கு மைனஸ் 4 வந்து என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு 3 24. அதான் எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கோ. மைனஸ் 24. அடுத்து இங்கே என்ன ஆயிரும், இங்கே கரெக்டாக ஆயிரும் 64 தான் வரும். இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 பார்த்துக்கோ பொறுமையாக. அந்த இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து எந்த பாயிண்ட் வேணாலும் போடலாம். போட்டு இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கிதுல எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அந்த நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். தப்புனா அது ஈக்குவல் ஆகாது. நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன தப்புன்னு கொஸ்டினில் இருந்து பார்த்துட்டு வரணும். நான் அப்படி கொஸ்டின் பார்த்துட்டு வரையில இந்த இடத்துல தப்பாக இருக்குது. அதனால் எப்போயும் வெரிஃபை பண்ணு சரியா. 2 4 சார் 8 20 மைனஸ் ஒய் மைனஸ் 6 6 4 24 ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ் 2 என்ன வரும் 16 ஈக்குவல் டு 0. இன்னும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். சுருசாகிக்கோ. எக்ஸ் மைனஸ் 3 10 மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 6 மைனஸ் 3 ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ் 2 8 ஈக்குவல் டு 0. வெரி குட். இப்போ 10x மைனஸ் 30 ப்ளஸ் 3y
minus 18 plus 8z minus plus 16 is equal to 0. அப்போ 10x plus 3y plus 8z புரியுதா? 48 16 போகுது. 48 16 போச்சுன்னா 32. என்ன 32? minus 32 is equal to 0. Right, which is required equation of Cartesian. அடுத்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் அப்படியே மாற்றிடு 10i ப்ளஸ் 3j ப்ளஸ் 8k ப்ராக்கெட் ஈக்குவல் டு 32 மைனஸ் அங்கிட்டு போனால் ப்ளஸ் அவ்வளோதான் மாற்றி விட்டுரு. இப்போ நம்ம வந்து ஆர் வெக்டார்னு எழுதணும் சரிதானே. மைனஸ் ஏ வெக்டார்னு எழுதிக்க ஒரு இது சரியா. இது என்ன அர்த்தம்? இங்கே பாரு கணக்குலையும் பாரு இது பி மைனஸ் ஏன்னு அர்த்தம். ரெண்டாவது செப்பரேட் பண்ணு x2 மைனஸ் x1. இது என்னது? சி மைனஸ் ஏ. இது வந்து எழுதக்கூடாது, உனக்கு தெரியறக்காண்டி காட்டுறேன். அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எது ரெண்டையும்? பி மைனஸ் ஏவும் கிராஸு எது ரெண்டையும்? சி மைனஸ் ஏவும் கிராஸ் பண்ணது தான் இந்த ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். கிராஸ் பண்ணி டாட் பண்ணது புரியுதா அப்படின்ட்டு பாரு. அடுத்து வெக்டர் ஈக்குவேஷன், அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அல்லது ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு புரியுதா சொல்கிறது? மூணுமே பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஏ எழுதிடுவேன், அடுத்து ரெண்டாவது செப்பரேட் பண்ணோம்ல பி மைனஸ் ஏன்னு ஒன்று செப்பரேட் பண்ணுவேன், இன்னொன்று இதே பார்த்து எழுது. இந்த இது அவ்வளோதான். எஸ் சேர்த்துக்கோ, டி சேர்த்துட்டு சி மைனஸ் ஏன்னு எழுது புரியுதா? அவ்வளோதான். இப்போ எப்படி சார் எழுதுவேன்? ஆர் வெக்டாரு ஏ வெக்டார் தான் மேலே தெரியுது 3i ப்ளஸ் 6j மைனஸ் 2k மேலே எழுதியிருக்குல்ல ஃபஸ்ட்டில். அது பி மைனஸ் எங்கே சார் எழுதுவேன்? இந்த டிட்டர்மினில் இருந்தால் இருக்குல்ல, அதுக்கு தான் அதை யூஸ் பண்ண சொல்கிறேன். இதில் இருக்குன்னா இந்த இருக்குல்ல இந்த இடம். அப்போ இது எழுதுறது எப்படி எழுதுவா? ப்ளஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் 4i மைனஸ் 8j ப்ளஸ் 8k அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது உனக்கு? அதை பார்த்து எழுத தெரியாதான்? ப்ளஸ்ஸு டி இன்ட்டு சி மைனஸ் ஏ ரெண்டாவது கீழே உள்ளது 3i மைனஸ் 10j கே இல்லை அவ்வளோதான். இதில் எஸ்ஸு டீன்றது வந்து எப்போயுமேடா எழுதலாம்டா பிலாங்ஸ் டு ஆர்னு இல்லை ஸ்கேலார்னு எழுதலாம்டா எல்லா கணக்குக்குமே. நான் ஏற்கனவே நடத்தையில் சொல்லியிருப்பேன், டைரெக்டாக நடத்தையில் பசங்கிட்ட எஸ்கமா டி ஸ்கேலார்னு எழுது அல்லது பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதிக்க, எல்லாத்துலேயுமே எழுதலாம். புரிகிறதா என்று பார்த்து நிதானமாக செய்து கொள்ளவும். ஸோ நிதானமாக செஞ்சுக்க சரியா. தம்பி ராஜாக்கா, கடைசி சம்டா 7th சம். ஒரு எக்ஸசைஸில் 2 சம் இருக்கும், சேர்த்து மொத்தமாக போட்டு பார்த்துரு. சக்ஸஸ் 115 மார்க். ஓகே குட். கிவன் இது வந்து வெக்டர் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கு, அதை நம்ம என்னென்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணி எடுக்கணும். ஏ வெக்டார்னு ஒன்று எடுத்துரு, பாயிண்ட்டை 6i மைனஸ் ஜே ப்ளஸ் கே அப்படின்னு எடுத்துரு. பி வெக்டாருக்கு அங்கிட்டு உள்ளதை ஒரு லைன் எடுத்துரு. லைன் எடுக்கையில் வெக்டார் எடுக்கணும். ஐ வெக்டார் ப்ளஸ் ஐ கேப் 2j ப்ளஸ் கே கேப். அடுத்து சி வெக்டார் ஈக்குவல் டு யூனிட் வெக்டார் ஐஜேகேன்றது இப்போ கேப்பில் போடுறாங்க, முன்னாடி வெக்டார்லேயே போடலாம், தப்பு கிடையாது. ஆமாம் பயப்படாத போடு. 5 நான் நியூ இதனால் அப்படி மாற்றுறேன், இல்லைனா என் கை வரமாட்டுது, நானே அப்படி தான் போடுவேன். ஐ கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். ரைட், இது மூணுமே 2 வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்துச்சு, அதிலிருந்து எடுத்திருக்கேன். எடுத்தோம்னா இது எந்த ஃபார்மெட்டில் வரும் அப்படின்னா மெத்தட் 1ல் வரும். ஒரு பாயிண்ட் 2 வெக்டார் சரிதான் சொல்கிறது. அப்போ வந்து ஒன்று எக்ஸ் ஏ 6 மைனஸ் 1 இது எப்படி எடுத்துக்கலாம்? x1 y1 z1. இதை வந்து b1 b2 b3. இதை வந்து c1 c2 c3. அவ்வளோதான். -1 2 1 -5 -4 -5. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்குள்ளது தான் ஃபஸ்ட்டு மெத்தடு தான் சரியா. அப்போ ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதுனா போதும். x minus x1 y minus y1 z minus z1 b1 b2 b3 c1 c2 c3 equal to 0. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். x மைனஸ் இந்த இருக்குது x1 y1 z1 ஃபஸ்ட் லைனில் 6 y ப்ளஸ் 1 ஆயிரும், z மைனஸ் 1 டிட்டர்மினண்ட் போட்டு ஈக்குவல் டு 0.
இது ரெண்டு அப்படியே எழுதிக்க வேண்டியது. -1 2 1 -5 -4 -5 ஓப்பன் பண்ணுவோம். x -6 இன்ட்டு 5 2s are 10 -10 + 4 -y + 1 இன்ட்டு சரியா 1 5 is 5 +5 +5 plus z -1 இன்ட்டு 4 1 4s are 4 5 2s are 10 equal to 0. அப்போ x -6 -6 minus of y plus 1 10 plus z -1 14 is equal to 0. Minus 6x plus 6 6 are 36 minus 10y minus 10 plus 14z minus 14 is equal to 0. Minus 6x minus 10y plus 14z 36 இது ஒரு 24 12 plus 12 is equal to 0 divided by minus 2. அப்போ 3 2s are 6 plus 5 2s are 10 5 2s are 10 minus 7 2s are 14 minus 6 is equal to 0, which is required equation of Cartesian equation. இதிலிருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்ட்டு சரியா கீழே எழுதிடுறேன். r வெக்டார் டாட் 3i ப்ளஸ் 5j அப்படி எக்ஸ் ஒய் இஜெடுக்கு போல் மாற்றிடு -7k ஈக்குவல் டு போட்டு 6 -6 அங்கிட்டு போனால் ரைட்டு முடிஞ்சிச்சு. இப்போ ஃபார்முலா வேணும் அப்படின்னா r - ஏன்னு எழுதிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கோ டாட். இப்போ பி தனியாக தான் இருக்குது, சி தனியாக தான் இருக்குது. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போ எங்கள் நேரத்தில் என்ன எழுதணும்? பி கிராஸ் சி அப்படின்னு எழுதணும் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அதே மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு எழுதுகிறோம்னா இல்லை ஈக்குவேஷன் எழுதுகிறோம்னா r வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்குது, கழிக்கலை எதுவுமே. x2 - x1லாம் போடல இல்லை. அப்போ b - ஏலாம் போடக்கூடாது. அப்போ s இன்ட்டு பி ப்ளஸ் டி இன்ட்டு சி புரியுதா? அப்படியே எஸ்டி சேர்த்துட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஏ வெக்டாருக்குள்ளதை எடுத்து எழுதிடு. ஃபஸ்ட்டில் உள்ளது இந்த மேலே இருக்குல்ல 6 -1 ப்ளஸ் 1 ஓகே, இது ஏ ப்ளஸ் எஸ் இன்ட்டு பிக்கு கீழே இருக்குது -i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே. அதே மாதிரி சிக்கு கீழே தான் இருக்குது டி இன்ட்டு -5i -4j -5k. மைனஸ் ஆக வேணால் கடைசியில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீ எழுதிக்கலாம். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? கடைசியில் உள்ள என்ன செய்யலாம்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் வேணுன்னா. r வெக்டார் ஈக்குவல் டு என்னென்ன கேட்டிருக்கோ அதை மட்டும் நான் எல்லாம் எழுதியிருக்கேன். -j ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ் இன்ட்டு -i கேப் 2j கேப் கே கேப். ரெண்டுமே லைன் தானா? இதிலே மைனஸ் வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதிலே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதிலேயும் பண்ணிக்கலாம். இல்லை அதோட நிறுத்திக்க. i கேப் -2j கேப் -k. ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருந்தால் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ இதில் பண்ணால் i 5i ப்ளஸ் 4j ப்ளஸ் என்னது 5k. அவ்வளோதான். விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் பேராமெட்ரிக் ஃபார்ம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ அதை செய்தால் மட்டும் போதும், எனஃப். ஓகே, நான் எல்லாமே உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து 6.7க்கு உள்ளது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படி, என்ன புரிஞ்சுபடி. நான் ஷார்ட்கட் மெத்தடில் செஞ்சுருக்கேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் செஞ்சுட்டு அதிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? புரிஞ்சு படிக்கப்பார், இல்லைன்னா சிரமம். திருப்பி சொல்லிட்டேன். டிஸ்கஸ் பண்ணு. ஒரே கணக்கை எப்படி அந்த கணக்கை ஃபுல்லாக வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு நோட்டில் வேணால் 7 கணக்குமே எழுதி எப்படி எழுதியிருக்கோம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா சிம்பிள் மேட்ரு. முதல்ல வந்து டிட்டர்மெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் ஐஜேகேன்னு மாற்றிட்டோம்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்முலா வேணுன்னா மேலே அப்படியே மாற்றி எழுதணும். டிட்டர்மெண்ட்டை பார்த்தே எழுது. அதே மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது அந்த டிட்டர்மெண்ட்டை வச்சு எழுதிடலாம். வேறு எல்லாமே ஒன்று தான். அந்த டிட்டர்மெண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதை வச்சு எழுதலாம். உன்னுடைய புத்திசாலித்தனம் பார்த்துக்கோ. திருப்பி வேணால் அந்த வீடியோவில் கடைசியில் உனக்கு சொல்கிறேன் பாரு. இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் நோட். அதாவது ஒரு பாயிண்ட் 3 டைப்பு, ஒரு பாயிண்ட் 2 வெக்டார், ரெண்டுமே பாயிண்ட்டு, ஒரு வெக்டார், 3மே பாயிண்ட். ஓகேங்களா? பாயிண்ட். அப்போ ஒன்று ஏன்னு எடுத்துடுறோம்,
ஒன்று பின்னு எடுத்துடுறோம், ஒன்று சின்னு எடுத்துடுறோம், ஒன்று ஏன்னு எடுத்துடுறோம், பின்னு எடுத்துடுறோம், சின்னு எடுத்துடுறோம். இதை ஏ பி சின்னு எடுத்துடுறோம் மூணுமே பாயிண்ட்டுனால. ஓகேங்களா? ஏ பி சின்னு எடுத்துட்டேன். கொஞ்சம் டிஃபர் பாரு, டிஃபர்னால் வித்தியாசத்தை பாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவேன். டிட்டர்மினன்ட் போட்டு 0 போடு, டிட்டர்மினன்ட் போட்டு 0 போட்டுக்க, டிட்டர்மினன்ட் போட்டு 0 போட்டுக்க. அவ்வளோதான். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். நம்ம கார்ட்டீசியன் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பாயிண்ட் தான்டா இருக்குது. இது பாயிண்ட்ரா. பாயிண்ட்டுனா x1 y1 z1 அப்படின்றது. அப்போ x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. அவ்வளோதான். இதில் 2 பாயிண்ட் இருக்குடா தம்பி. அப்போ ஒன்று x1 y1 எடுக்கலாம், இன்னொன்று x2 y2 எடுக்கலாம்ல. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 எடுத்துகிட்டு ரெண்டாவது ரிவர்ஸில் இப்படி கழிக்கணும்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அப்படின்னு எழுதணும். இதில் மூணுமே பாயிண்ட் அப்படின்றனால 3 எழுதணும், 3 தடவை எழுதணும். இதை மாதிரி எழுதிட்டினாலே கணக்கு ஈஸியாகிடும். எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. ரெண்டாவது இதுலேருந்து இதை கழிக்கிறோம். x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. மூணாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டில் கழிக்கணும். அப்போ x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 முடிஞ்சு. இப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வர்றேன். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா இதில் வந்து எழுதிரு. மிச்சம் பேலன்ஸ் 2 எழுதணும்ல. பிசி b1 b2 b3. இது c1 c2 c3. இதில் வெறும் இதுதான் c1 மட்டும்தான். c1 c2 c3 இதில் இல்லை. சரி, இப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டார் அப்படின்னு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டில் ஒன்றில் தானடா ஏ மைனஸ் பண்ணியிருக்கு, பிசி அப்படியே தானே இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ், எப்போயுமே இது ரெண்டுக்கும் கிராஸ், இது ரெண்டுக்கும் கிராஸ். மேலே உள்ளது அப்படியே எழுதுகிறோம். ஆர் மைனஸ் ஏ டாட். பார்த்துக்கோ எப்படி எழுதுகிறேன்னு. ஆர் மைனஸ் ஏ டாட் எப்படி எழுதுகிறேன்னு பாரு. ஆர் மைனஸ் ஏ டாட் இப்படி போட்டு வச்சுக்கோ மூணுக்குமே. இப்போ இது ரெண்டையும் டாட் பண்ணுறதுனால இது பி இது சி. அப்போ பி கிராஸ் சி அப்படின்னு எழுத தெரியாதான் உனக்கு? இதுதான் ஃபார்முலா. இதில் பாரு, இதில் வந்து பி கிடையாது. பி இது எப்படி கழிச்சிருக்கோம்? பி மைனஸ் ஏன்னு கழிச்சிருக்கோம். இதில் என்ன கழிச்சிருக்கோம்? பி மைனஸ் ஏ ஒன்று, இன்னொன்று என்னது சி மைனஸ் ஏ ஒன்று. இங்கேருந்து இங்கே கழிச்சோம்ல, அதனால். அப்போ எழுதியில் இங்கே எழுத தெரியாத உனக்கு? பி மைனஸ் ஏவும் கிராஸு கீழே உள்ளது சி, கிராஸு சி, அவ்வளோதான். ஈக்குவல் டு 0. இங்கே பியும் சியும் கிராஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி. இப்போ இது ரெண்டும் கிராஸ் பண்ணு. பி மைனஸ் ஏ கிராஸு என்ன இருக்குது? சி மைனஸ் ஏ, அவ்வளோதான். ஈக்குவல் டு 0. அடுத்து வெக்டர், அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம் இல்லை பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொன்னோம்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இதுவும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இதுவும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு. பார்த்துக்க எப்படி எழுதுறோம்னா, இது ஒரு இது மட்டும் ஏ மட்டும்தான் இருக்குது. ஏ அப்படியே எஸ்பி ப்ளஸ் டிசி, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதில் இந்த மாதிரி இருக்குது. பார்த்துக்கோ, இந்த இருக்குல்ல ஒன்று ஒரு லைனு. இதில் ஒரு லைனில் எக்ஸ் மைனஸ் x1 மட்டும்தான் இருக்குது. ஏ எழுதிட்டேன், பி எழுதிட்டேன், சி எழுதிட்டேன். இந்த இடத்துல பார்த்துக்க, இது ஏன்னு அர்த்தம், பிசி அப்படியே எழுதிட்டோம். இதில் ஏ வந்து இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது பாரு. அப்படியே ஆர் வெக்டார் பார்த்துக்க ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு எழுதிட்டு ப்ளஸ் எஸ்ன்னு எழுதி இந்த கீழே என்ன இருக்குது பாரு, பி மைனஸ் ஏ. பென்சிலை நோட் பண்ணிவிட்டு அழிச்சிட வேண்டியதானே. ப்ளஸ்ஸு கீழே என்ன இருக்குது பாரு, டிசி, அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி பாரு, இது ஏன்னு எழுதிக்கோ. அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ்ஸு பி மைனஸ் ஏ, சரியா? பார்த்துக்கோ, ப்ளஸ்ஸு இங்கே எஸ் சேர்த்துக்கோ. இங்கே என்ன இருக்குது? சி மைனஸ் ஏ, டி என்ன வந்துருச்சு? சி மைனஸ் ஏ. எல்லாத்துலேயுமே எஸ்கமா டி பிலாங்ஸ் டு என்னது? ஆர், ஸ்கேலார்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். புரியுதான்னு பார். கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ.